ஹலோ கைஸ், உண்மையை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டரை ஒரு 6 பேஸ் ஆவரேஜானதில் முடிச்சிட்டேன். என்னடா இவன் டெய்லியும் ஓடிட்டு வீடியோ போடுறானேன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி அந்த ஓடுறதை பற்றி நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சந்தோஷமாகவே நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதை ஈஸியாக மறந்துட்டு அடுத்த இதுக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் ஒரு 30-35 வயசுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். பர்சனல் லைஃபாக இருக்கலாம், ஒர்க் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லை ஒரு நீங்கள் ஒரு தொழில் பண்ணி அதில் ஒரு லாஸ் கிடைக்கலாம், இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப நம்ம அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றது பார்த்திங்கன்னா, நமக்கு நிறையா பேர் அதில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் அதுலேருந்து வெளியவே வர முடியாமல் ஒரு ஆல்கஹால் அடிக்ஷனாக மாறிடுறாங்க, இல்லை சில தவறான விஷயங்களுக்கு போயிடுறாங்க. இப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓடுறதுல இருக்க பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 30 வயசுக்கு மேலே நம்மளோட டெஸ்டோஸ்டெரோன் லெவல் குறையும் சொல்கிறாங்க. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லக்கூடிய டோபமைனும் செரோட்டோனின்னு சொல்லுவாங்க. இது நானும் என் பர்சனல் லைஃப்பில் அனுபவித்து அதை ஃபீல் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அதை நம்ம கேட்டு அப்படியே நான் உங்களுக்கு சொல்லலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் என் லைஃப்பில் நடந்த ஒரு பர்சனல் விஷயத்தினால பார்த்தீங்கன்னா, எனக்கும் மன அழுத்தமாகி அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் சும்மா ஜஸ்ட் வாக் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக இந்த மாதிரி ஆப் இருக்குது, இதை நீங்கள் வச்சுட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் நான் என்ன கண்டிஷனில் ஓடிக்கிட்டு இருக்கேன், என்ன பேஸில் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறேன். அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரிலாக்ஸாகவும் ரொம்ப ரிலீஃபாகவும் ஃபீல் பண்ணுறேன். அந்த பிரச்சனையை பற்றி யோசித்தால் கூட அந்த பிரச்சனை எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய மன அழுத்தமாக இல்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க நம்மளோட கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் யாரை பார்த்தாலும் மன அழுத்தம். ஒரு ஒயின் ஷாப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ க்ரௌட் இருக்காங்க. ஆனால் ஒரு கிரவுண்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரவுண்டே வெறிச்சோடி கிடக்கு. அப்போ கிரவுண்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் அந்த ஒயின் ஷாப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தையும் ரெண்டையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபீல் ஆகுது, அந்த கிரவுண்டோட இம்பார்ட்டன்ஸ் யாருக்கும் தெரியல. இதே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு வால் பயிற்சி, ஒரு சிலம்பம், இல்லை அப்படின்னா உடம்புக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்றைக்கி யாரும் நம்ம கொடுக்கறது இல்லை. ஆனால் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமாக தான் இருந்துச்சு. இந்த காலத்தில் வாழக்கூடிய நமக்கும் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியமாக தான் இருக்குது. ஆனால் அன்றைக்கி அவங்க கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோமான்னு கேட்டால் கொடுக்கறதில்ல. ஒரு ஆஸ்பத்திரிக்கு நம்ம போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்தில் நமக்கு ஒரு கவனம் வர்றதில்லை. ஆஸ்பத்திரிக்கு ஒரு 35 வயசுக்கு மேலே நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் டைம் நம்மளை பேஷண்ட் ஆக்கி விட்டுறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி மருத்துவமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு எக்கனாமிக்கல் மைண்ட் ஆயிடுச்சு. யாருமே இன்றைக்கி ஒரு சர்வீஸாக பண்ணுறதில்ல. அதுலேருந்து ரொம்ப நமக்கு ஒரு ஆதாயம் வர்ற மாதிரி இருந்தால் தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓடுறதுல இருக்க பயன்களை நான் சொல்லணும். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஊரே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு 3:30 எந்திரிச்சு வெளியே ஒரு 2 கிலோமீட்டர் போய் டாய்லெட் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய் நான் கிளம்பி மறுபடியும் ஓடணும்னு ஏன் இருக்குது அப்படின்னா, நான் ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் என்னோட பர்சனல் விஷயத்தினால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதில் வெளியே வர முடியாமல் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓடுறதுனால தான் நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்விம் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், ரன் பண்ணுறவங்க அத்லட்டாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸாக நல்லா நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே அந்த மாதிரி மன அழுத்தத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிற பதிவு உங்களுக்கு நாள்தோறும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் அடுத்தடுத்த பதிவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ கைஸ். உண்மையை உறக்க சொல்வோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் ஆரா.